தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம். இந்த புதிய நாளை எங்களுக்கு கொடுத்து இந்த நாளிலே நாங்கள் ஆண்டவரை பற்றி சிந்திக்கவும் அவருடைய வார்த்தைகளை வாழவும் எங்களுக்கு கொடுத்த இந்த சந்தர்ப்பத்துக்காக, நன்மைத்தனங்களுக்காக இந்த திருப்பலி வழியாக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். மேலும் இந்த பலி வழியாக தங்களுடைய பிறந்த நாள் பலியாகவும், நன்றியின் திருப்பலியாகவும், வேண்டுதல் பலியாகவும் பிறந்தவர்களுடைய ஆன்மாக்கள் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே இளைப்பாறுவன் சொல்லியும் ஒப்பு கொடுக்கின்றோம். பிறந்த நாள் திருப்பலியாக வெனிஸ்டன் இனிஷா, கில்பர்ட் ஆண்டோவனட், சகாயராணி பிரதீபன், முடியப்பு பிலோமின் ஆகியவர்கள் தங்களுடைய பிறந்த நாளினுடைய நினைவு நாளை கொண்டாடி மகிழ்கின்றார்கள். ஆகவே வாழ்வு என்னும் கொடையை பெற்றுக்கொண்ட இவர்கள் தொடர்ந்து ஆண்டவரிலே நிலைத்து நிற்கவும், ஆண்டவர் தருகின்ற இந்த நன்மைத்தனங்களுக்குள்ளே தங்களை முழுமையாக அர்ப்பணித்து வாழவும் இவர்களுக்காக நாங்கள் மன்றாடிக்கொள்வோம். மேலும் நன்றி பலியாக ரோமான் கமென்சி 2ஆம் வருட திருமண நாளினுடைய நன்றியாகவும், கொன்சன் மஞ்சுளா திருமண நாளினுடைய நன்றியாகவும், பெல்க்மன் சைலஸ் மேரி கெலன் திருமண நாளினுடைய நன்றியாகவும், தர்ஷனுடைய குடும்பம் அன்னை மரியாளுக்கு நன்றி கூறியும் இந்த பலியை ஒப்பு கொடுக்கின்றார்கள். ஆகவே இவர்களுடைய வாழ்வில் ஆண்டவர் செய்த நன்மைத்தனங்களுக்கு நன்றி கூறுகின்ற இவர்கள் தொடர்ந்தும் அந்த நன்றியிலே பிரமாணிக்கம் உள்ளவர்களாக தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் வாழ வேண்டும் சொல்லி நாங்கள் மன்றாடிக்கொள்வோம். மேலும் வேண்டுதல் திருப்பலியாக நோயிலிருந்து ஆதிரா குணம் பெற வேண்டும் என்று சொல்லி மன்றாடி நிற்கின்றார். மேலும் ஒருவர் மனமாற்றம் அடைய வேண்டும் என்று சொல்லி மன்றாடி நிற்கின்றார். மேலும் ஒருவர் வெளிநாட்டு பயணம் சிறப்பாக அமைய வேண்டும் என்று சொல்லியும் மன்றாடி நிற்கின்றார்கள். அனோஜன் நிரந்தர வதிவிட விசா கிடைக்க வேண்டும் என்று சொல்லி என்னையிடம் வேண்டி நிற்கின்றார். ஆகவே இவர்களுக்காகவும் இவர்களுடைய வேண்டுதல்கள் ஒவ்வொன்றும் கிடைக்கப்பெற வேண்டும், ஆண்டவர் பேரிரக்கம் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இவர்களுக்காகவும் இந்த பலி வழியாக மன்றாடி கொள்வோம். மேலும் இறந்தவர்களான பிரான்சிஸ் மரியதாஸ், சீனி தம்பி சிபமாலை, துரைராசா அந்தோனியம்மா, கப்ரியல் கிரேசியன், கிரேசியன் மெட்டல்டா, கிரேசியன் ஜேம்ஸ் பாண்ட், ஜூலியஸ் சுபாசினி, தம்பிப்பிள்ளை கிரேசியன், ஆண்டன் ராஜ்குமார், போன்ஜி சந்திரன் 1வது வருடம், சந்திரன் உஷாந்தன், ஜேம்ஸ் முத்தம்மா, ஜேம்ஸ் சீனி தம்பி, ஜேம்ஸ் தீத்தூஸ், ஜேம்ஸ் ஜெயக்குமார், தேவா லூர்த்துராணி, கிரேசியன் பவுசி, மரியான் பொன்னார், அருளப்பு குமாரத்தி, அருளப்பு செல்விஸ், ஜோசப் மனுவல், ஞானப்பிரகாசம் கிறிஸ்டியன் மேரி மார்கரெட், மனுவல் தங்கம், சூரி தங்கம், அந்தோனி சவரியம்மா, அவுரான் அல்போன்ஸ் திரேசம்மா, ரணம் ஜேசீலியம்மா, செபஸ்தியான் ஜோசபின், அந்தோனி இயேசு, எல்மோ மணி, அந்தோனி சூரி, மரிய கொரட்டி அருள்நேசன், அருட்சகோதரி ஜோய்ஸ் மாரி, சிரில் மேரி மார்கரெட், எட்வின் ஜெயராஜ், ஜொலாந்த் ஆண்டனி, இம்மானுவேல் மாக்ஸ்மலா ஆகியவர்களுடைய ஆன்மாக்களுக்காக நாங்கள் இந்த பலி வழியாக மன்றாடிக் கொள்வோம். ஆண்டவர் தன்னுடைய பேரிரக்கத்தின் பொருட்டு இவர்களுக்கு நிலை வாழ்வை வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லியும், இவர்கள் விண்ணக பேரின்பத்தை நிறைவாக அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லியும் நாங்கள் இந்த பலி வழியாக இந்த இறந்த ஆன்மாக்களுக்காக நாங்கள் மன்றாடிக் கொள்வோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் பாவமே
ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் எப்பொழுதும் உமது திருவுளத்துக்கு ஏற்ப வாழ செய்தருளும். அதனால் மாண்புக்குரிய உமக்கு நேர்மையான இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றை பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வாசகம். இறந்த இயேசுவை உயிர்த்தெழ செய்தவரின் ஆவி உங்களுள் குடிகொண்டிருக்கிறது. திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வசனங்கள் 1 தொடங்கி 11 முடிய. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்போருக்கு இனி தண்டனை தீர்ப்பே கிடையாது. ஏனெனில் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்போருக்கு வாழ்வு தரும் தூய ஆவியின் சட்டம் பாவம் சாவு என்பவற்றுக்கு உள்ளாக்கும் சட்டத்தில் நின்று என்னை விடுவித்து விட்டது. ஊனியல்பின் காரணமாய் வலுவற்றிருந்த திருச்சட்டம் செய்ய முடியாத ஒன்றை கடவுள் செய்தார். அதாவது ஊனியல்பு கொண்ட மனிதரை போன்றவராய் தம் சொந்த மகனை அனுப்பி மனிதரிடமுள்ள பாவத்திற்கு முடிவு கட்டினார். ஊனியல்புக்கு ஏற்ப நடவாமல் ஆவிக்குரிய இயல்புக்கேற்ப நடக்கும் நாம் திருச்சட்டத்தின் நெறிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று அவ்வாறு செய்தார். ஏனெனில் ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்வோரின் நாட்டமெல்லாம் அந்த இயல்புக்கு உரியவற்றின் மீதே இருக்கும். ஆனால் ஆவிக்குரிய இயல்புக்கு ஏற்ப வாழ்வோரின் நாட்டம் ஆவிக்கு உரியவற்றின் மீதே இருக்கும். ஊனியல்பு மனநிலை கொண்டிருப்போருக்கு வருவது சாவே. ஆவிக்குரிய மனநிலை கொண்டிருப்போருக்கு வருவது வாழ்வும் அமைதியும் ஆகும். ஏனெனில் ஊனியல் மனநிலை கடவுளுக்கு பகையானது. அது கடவுளின் சட்டத்திற்கு கட்டுப்பட்டிருப்பதில்லை, இருக்கவும் முடியாது. ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்வோர் கடவுளுக்கு உகந்தவர்களாய் இருக்க முடியாது. ஆனால் கடவுளின் ஆவி உங்களுள் குடிகொண்டிருந்தால் நீங்கள் ஊனியல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல. பாவத்தின் விளைவாக உங்கள் உடல் செத்ததாயினும் கிறிஸ்து உங்களுள் இருந்தால் நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுவீர்கள். அதன் பயனாக தூய ஆவி உங்களுள் உயிராய் இருக்கும். மேலும் இறந்த இயேசுவை உயிர்த்தெழ செய்தவரின் ஆவி உங்களில் குடிகொண்டிருந்தால் கிறிஸ்துவை உயிர்த்தெழ செய்த அவரே உங்களுள் குடிகொண்டிருக்கும் தம் ஆவியினாலே சாவுக்குரிய உங்கள் உடலையும் உயிர் பெற செய்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக கடவுள் முகத்தை தேடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. கடவுள் முகத்தை தேடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. கடவுள் முகத்தை தேடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை.
நிலவுலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடவுள் மீது அதற்கு அடித்தளமிட்டார். ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே. கடவுள் முகத்தை தேடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. ஆண்டவரது மலையில் ஏற தகுதியுள்ளவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? கரைபடாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர், பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர். கடவுள் முகத்தை தேடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. இவரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவார். தம் மீட்பராம் கடவுளிடம் இருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவார். அவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. யாக்கோப்பின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே. கடவுள் முகத்தை தேடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. கடவுள் முகத்தை தேடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தீயோர் சாக வேண்டும் என்பது என் விருப்பம் அன்று, ஆனால் தீயோர் தம் வழிகளிலிருந்து திரும்பி வாழ வேண்டும் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 13 திருவசனங்கள் 1 தொடக்கம் 9 முடிய. அக்காலத்தில் சிலர் இயேசுவிடம் வந்து பலி செலுத்தி கொண்டிருந்த கலிலேயரை பிலாத்து கொன்றான் என்ற செய்தியை அறிவித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, இக்கலிலேயருக்கு இவ்வாறு நிகழ்ந்ததால் இவர்கள் மற்றெல்லா கலிலேயரையும் விட பாவிகள் என நினைக்கிறீர்களா? அப்படியல்ல என உங்களுக்கு சொல்லுகிறேன். மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அவ்வாறே அழிவீர்கள். சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே, அவர்கள் எருசலேமில் குடியிருந்த மற்ற எல்லாரையும் விட குற்றவாளிகள் என நினைக்கின்றீர்களா? அப்படியல்ல என உங்களுக்கு சொல்லுகிறேன். மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அப்படியே அழிவீர்கள் என்றார். மேலும் இயேசு இந்த உவமையை கூறினார். ஒருவர் தம் திராட்சை தோட்டத்தில் அத்திமரம் ஒன்றை நட்டு வைத்தார். அவர் வந்து அதில் கனியை தேடிய போது அதையும் காணவில்லை. எனவே அவர் தோட்ட தொழிலாளரிடம், பாரும், 3 ஆண்டுகளாக இந்த அத்திமரத்தில் கனியை தேடி வருகிறேன், எதையும் காணவில்லை. ஆகவே இதை வெட்டிவிடும், இடத்தை ஏன் அடைத்து கொண்டிருக்க வேண்டும் என்றார். தொழிலாளர் மறுமொழியாக, ஐயா, இந்த ஆண்டு இதை விட்டு வையும். நான் இதை சுற்றிலும் கொத்தி எறி போடுவேன். அடுத்த ஆண்டு கனி கொடுத்தால் சரி, இல்லையானால் இதை வெட்டி விடலாம் என்று அவரிடம் கூறினார். கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே அருமையான சகோதர சகோதரிகளே, மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அவ்வாறே அழிவீர்கள் என்று இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு தெளிவாக எங்களுக்கு சொல்லுகிறார். எங்களுடைய வாழ்விலே நாங்கள் பாவம் செய்தவர்களாக இருக்கிறோம், குற்றம் இழைத்தவர்களாக இருக்கிறோம். நாங்கள் கடவுளுக்கு முன்னாலே பலவீனர்களாக இருக்கிறோம், தகுதியற்றவர்களாக இருக்கிறோம். இந்த உலகத்திலே கடவுளுக்கு முன்னால் நிற்க தகுதியுள்ளவர்கள் யாரும் இல்லை. அனைவரும்
தகுதியற்றவர்கள், ஆண்டவருக்கு முன்பதாக நாங்கள் தகுதியற்றவர்கள், பாவம் செய்தவர்கள். நாங்கள் இந்த நிலையை உணர்ந்து கொண்டவர்களாக, ஏற்றுக்கொண்டவர்களாக, ஆண்டவரே நான் தகுதியற்றவன் என்று சொல்லி என்னுடைய வாழ்விலே நான் மனமாற்றம் உள்ளவனாக நாங்கள் மாறுகிற பொழுதுதான் அங்கே ஆண்டவர் விண்ணுலகத்திலே பேர் மகிழ்ச்சி, பெரிய மகிழ்ச்சி உண்டாகிறது என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, நாங்கள் மனம் மாற வேண்டும் என்பதை கடவுள் விரும்புகிறவராக இருக்கிறார். அதனால் தான் இன்றைய நாளில் இந்த உவமையூடாக ஆண்டவர் இயேசு நற்செய்தியை சொல்லுகிறார். இந்த திராட்சை தோட்டத்திலே அத்திமரத்தை நட்டு வைத்த அந்த மரத்திலே கனியை காணாத பொழுது அந்த தோட்ட தொழிலாளரிடம், பாரும் 3 ஆண்டுகளாக இந்த அத்திமரத்தில் கனியை தேடி வருகிறேன், ஆனால் எதையும் காணவில்லை, ஆகவே இதை வெட்டி விடலாம் என்று சொல்ல பொழுது அந்த தோட்டத்திலே வேலை செய்த அந்த தொழிலாளர், 1 ஆண்டு இதை விட்டு விடலாம், நான் கொத்தி எரி போடுவேன் என்று சொல்லி அந்த 1 ஆண்டு மனம் மாற்றத்திற்கு தேவையான, மாறுவதற்கு தேவையான வளங்களை கொடுத்து அதை புதிய மரமாக, கனி கொடுக்கிற மரமாக உருவாக்குவதற்கு அந்த தொழிலாளர் முயற்சி செய்கிறார். அதுபோல தான் ஆண்டவர் எங்களுக்கும் இந்த ஆண்டு இவரை விட்டு விடலாம், இந்த ஆண்டு இவருக்கு நாங்கள் இந்த நன்மையை செய்து பார்க்கலாம் என்று சொல்லி ஆண்டவர் ஒவ்வொரு வருடமும் எங்களுக்கு சந்தர்ப்பங்களை கொடுக்கின்றவராக இருக்கின்றார். அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்து நாங்கள் மனம் மாற வேண்டும், எங்களுடைய பாவ நிலையிலிருந்து நாங்கள் மாற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவராக இருக்கின்றார். எங்களுடைய மனமாற்றங்களை நாங்கள் செயல்களிலே காட்ட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கின்றவராக இருக்கின்றார். நாங்கள் மனம் மாறாவிட்டால் பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்களும் அவ்வாறே அழிவீர்கள். ஆகவே நாங்கள் பாவிகளாக இருக்கலாம், அது ஆண்டவர் முன்பாக ஒரு பிரச்சனையும் இல்லை, நாங்கள் பாவிகளாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்ப்பது எங்களுடைய மனமாற்றம், எங்களுடைய பாவ நிலையிலிருந்து நாங்கள் மாறி ஆண்டவரிடம் திரும்பி செல்ல வேண்டும் என்பதை கடவுள் எதிர்பார்க்கிறார். ஆகவே மனம் மாற வேண்டும், நான் நல்ல பாவ சங்கீதனம் எடுத்து என்னுடைய வாழ்விலே நான் திரும்ப வர வேண்டும் என்கின்ற அந்த உள்ளுணர்வோடு நாங்கள் ஆண்டவரிடம் மன்றாடிக் கொள்வோம். எழுந்து நின்று எங்களுடைய தேவைகள் மன்றாட்டுகளை எடுத்து சொல்லி மன்றாடுவோம். மலைகள் நிலை சாயினும் குன்றுகள் இடம்பெயரினும் உன்மீது நான் கொண்ட பேரன்பு நிலை சாயாது என மொழிந்த தகப்பனே, உமது இரக்கத்தினால் அன்பினால் மீண்டும் புதியதொரு நாளை எமக்கு தந்தமைக்காக உமக்கு நன்றிகள் பல கூறி தொடர்ந்தும் உமக்கேற்ற பிள்ளைகளாக வாழ்ந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மன்றாட்டை கேட்டார்களும் மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அப்படியே அழிவீர்கள் என மொழிந்த தகப்பனே, இவ்வார்த்தை அன்று மட்டுமல்ல இன்றும் இறைவன் நம்மை பார்த்து கூறுகிறார் என்பதை உணர்ந்தவர்களாக இறைவன் மனம் மாறுவதற்கான வாய்ப்புகளையும் வழிமுறைகளையும் நமக்கு தருகின்றார். நாம் மனமாற்றம் அடைந்தவர்களாக எமது வருகைக்காக காத்திருக்கும் இறை தந்தையிடம் செல்ல முற்படுவோம். இறைவன் எம்மை தண்டிக்க நினைப்பவர் அல்ல என்பதை உணர்ந்து கனி கொடுக்கின்ற இறை மக்களாக வாழ்ந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை அன்பின் தகப்பனே, இச்செவமாலை மாதத்தில் மட்டும் நாம் செவமாலை தியானிப்பதை மேற்கொள்ளாமல் எமது அன்றாட குடும்ப வாழ்வில் நாளாந்தம் செவமாலையை பக்தி முயற்சியாக சபித்தவர்களாக அன்னையின் ஆசீர்வாதங்களை நிறைவாக பெற்று வாழ்ந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்களுடைய சொந்த தனிப்பட்ட தேவைகளை ஆண்டவருடைய பாதத்திலே சமர்ப்பித்து மன்றாடிக் கொள்வோம். மிகவும் சிறப்பாக இன்றைய நாளிலே பிறந்த நாளை நினைவு கூறுகின்றவர்களுக்காக மன்றாடுவோம். ஆண்டவருடைய வாழ்வு எனும் கொடையை பெற்ற இவர்கள் தொடர்ந்தும் ஆண்டவரிலே நம்பிக்கை உள்ளவர்களாக வாழவும், தங்களுடைய வாழ்விலே பிறரை நேசிக்கின்றவர்களாகவும் அன்பு செய்கின்றவர்களாகவும் இறை புண்ணியத்திலே வாழுகின்றவர்களாகவும் இவர்கள் தங்களுடைய வாழ்வை கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொல்லி ஒருவர் மற்றவருக்காக நாங்கள் மன்றாடிக் கொள்வோம். மேலும் வெளிநாட்டு பயணங்கள் நிறைவேறும் வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றவர்களுக்காக மன்றாடுவோம். எங்களுடைய குடும்பங்களிலே திருமண வாழ்வு நல்லபடியாக எங்களுடைய பிள்ளைகளுக்கு அமைய வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றவர்களுக்காக மன்றாடிக் கொள்வோம். மேலும் வைத்தியசாலைகளிலும்
வீடுகளிலும் நோயினாலே பாதிக்கப்பட்டு பல துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றவர்களுக்காக, பெரியவர்களுக்காக, முதியவர்களுக்காக நாங்கள் மன்றாடிக் கொள்வோம். போதை பாவனையினாலும் சீரழிவுகளினாலும் எங்களுடைய இளைஞர்கள் பல அசௌகரியங்களை தங்களுடைய வாழ்விலே ஏற்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய வாழ்வில் இருக்கின்ற இந்த துன்ப நிலையிலிருந்து, இந்த அழிவின் பாதையிலிருந்து மனம் மாறியவர்களாக ஆண்டவரை நோக்கி திரும்பி வர வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய இளைஞர் ஜோதிகளுக்காக நாங்கள் மன்றாடிக் கொள்வோம். குடும்பங்களிலே பொருளாதார பிரச்சனைகளினாலே அல்லலுறுகின்ற ஒருவருக்காகவும் மன்றாடுவோம். ஆண்டவர் அவர்களுடைய வாழ்விலே மகிழ்ச்சியையும் அமைதியையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் அயலவர்களுக்காகவும் நாங்கள் மன்றாடிக் கொள்வோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை இறந்து மன்றாடுகின்றோம். தேவா, உந்தன் பலியாக என்னை தந்தே என்றோ எந்தன் பணிவாழ்வை ஏற்றிடுவாய். விடியாத பொழுதன்று வீங்கிடும் விழியோடு எங்கிடும் மாந்தரிங்கே முடியாது என்றெண்ணி முகம் சோர்ந்து போகும் பரிதாப வாழ்க்கை இங்கே. விடியாத பொழுதன்று வீங்கிடும் விழியோடு எங்கிடும் மாந்தரிங்கே முடியாது என்றெண்ணி முகம் சோர்ந்து போகும் பரிதாப வாழ்க்கை இங்கே. தேவா, நான் சுடராகுவேன், எங்கும் நம்பிக்கை ஒளியேற்றுவேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்திற்காகவும் மது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்த கொடைகளையே நாங்கள் உமக்கு மனமு வந்து அளிக்க அருள் புரியுமாறு உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு மது அருளங்களை தூய்மையாக்கி நாங்கள் நிறைவேற்றும் அதே மறை நிகழ்வுகள் வழியாக உமது புனிதப்படுத்தும் அருளை பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். மது நன்மை மிகுதியால் நாங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகிய எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயினும் உமது இரக்கம் மிகுதியால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். உன்னதமும் மண்டகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தே காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின்
உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். மது சிலுவையினாலும் மீட்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். திருமன்று நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் பெர்னார்ட், ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுகொழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்களை உலகிலும் உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்றப் பெறுக. மது ஆட்சி வருக. மது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மதிரு உலகத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.
ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து இயேசுவினுடைய அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீ இன்றி ஒன்றில்லையே, இங்கு நீதானே என் எல்லையே. எனில் வாரும் என் இயேசுவே, என் நெஞ்ச வீட்டினில் என் இன்ப பாட்டினிலே உள்நாமம் நான் பாட என் உள்ளம் நீ வாழவே. என் அன்பு தாயாக என் நாளும் என்னை காக்கவே. என் சொந்தம் நீயாக என் வாழ்வும் நீயாகவே. தேவாயெழுந்து வா, தேடும் அமைதி தா. தேவாயெழுந்து வா, தேடும் அமைதி தா. உனை அழைத்தேன், உயிர் கொடுத்தேன், உறவை தேடினேன். எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீர்தான் எல்லை. எனில் வாரும் என் இயேசுவே, பயணம் தான் நான் செல்ல பாதையும் நீயாகவே. வழியெல்லாம் துணையாக, வாழ்வெல்லாம் இனிதாகவே. சுமையெல்லாம் சுகமாக, பகையெல்லாம் பரிவாகவே. நினைவெல்லாம் நிறைவாக, நெஞ்சோடு நீ வாழவே. தேவாயெழுந்து வா, தேடும் அமைதி தா. தேவாயெழுந்து வா, தேடும் அமைதி தா. உனை அழைத்தேன், உயிர் கொடுத்தேன், உறவை தேடினேன். எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீதானே என் எல்லையே. எனில் வாரும் என் இயேசுவே,
என் சொந்தம் நீயாக என் வாழ்வும் நீயாகவே தேவா எழுந்து வா தேடும் அமைதிதா தேவா எழுந்து வா தேடும் அமைதிதா உன்னை அழைத்தேன் உயிர் கொடுத்தேன் உறவை தேடினேன் எனில் வாரும் என் இயேசுவே என்றும் என்னோடு உறவாடவே நீ தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்பில் நம்பிக்கை கொள்வோரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக பலியில் நாங்கள் அடிக்கடி பங்கு பெற செய்ய உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இவ்வுலக நலன்களின் உதவியால் மறு உலக நலன்களை நாட கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு நிறையாசி அளிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அமலகுட்பவியே அருள் நிறை தாயே வாழ்க வாழ்க மாசரு கன்னியே மாபெருந்தாயே வாழ்க 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 தாயே வாழ்க நீயே வாழ்க வாழியவே அன்னையே வாழ்க அமளியே வாழ்க வாழ்க வாழியவே அமலகுட்பவியே அருள் நிறை தாயே வாழ்க வாழ்க மாசரு கன்னியே மாபெரும் தாயே வாழ்க வாழ்க மாந்தர்களை காப்பவளே வாழ்க வாழ்க மாமரியே மாதவளே வாழ்க வாழ்க மாந்தர்களை காப்பவளே வாழ்க வாழ்க மனமகிழ்ந்து பாடிடுவோம் வாழ்க வாழ்க தினம் நினைந்து போற்றிடுவோம் வாழ்க வாழ்க அமலகுட்பவியே அருள் நிறை தாயே